வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ராஜ்குமார் நாகராஜ், ரஞ்சிதா மகாலட்சுமி, ஹாப்பி நட்சத்திரா நடித்த எக்ஸ்ட்ரீம் இந்த படத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் மற்றும் யூகிக்க முடியாத சுவாரஸ்யமான கதைகளை கொண்டுள்ளது இந்த படம். அப்படி என்னப்பா அந்த படம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, சென்னையை முதல்ல காமிக்கிறாங்க. அங்கே திருமுல்லை வாயில் என்ற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கே சில கட்டட வேலை நடத்துகிறாங்க. அங்கங்கே பில்டிங்லாம் கட்டுறதை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டயத்தில் ஒரு பொண்ணை விரட்டிட்டு வராங்க. ஒரு 4-5 பேர் விரட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணை அடித்து கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு அந்த பில்டிங் நடக்கும்ல, அந்த பில்டிங்கில் பில்டர் இருக்கும்ல, அந்த பில்டருக்குள்ளே அந்த பொண்ணை வச்சு பூசி அப்படியே சாகடிச்சிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. இப்படியே இருக்கையில் அந்த பொண்ணை காணமே சொல்லிட்டு அப்பா அம்மா அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதை கண்டுபிடிக்கத்தான் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோ வராரு. அவருக்கு துணையாக ரஞ்சிதா உதவியாக இருக்கிறாங்க. கடைசியில் அந்த கொலையை யார் செஞ்சது, எதுக்காக செஞ்சாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா என்பதை இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் ஒரு பொண்ணை கொண்டாங்கள அவங்க அபி நட்சத்திரா தான். அவங்களோட கதை தான் இந்த படத்தில் மையப்பள்ளியாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை கொலையை மட்டும் தான் கண்டுபிடியாங்க பார்த்தா, இதில் மற்ற கதாபாத்திரத்தையும் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாரு இயக்குனர். அதிலே அவரை நம்ம பாராட்டத்தான் செய்யலாம். படத்தில் கதாநாயகன் ராஜ்குமார் நாகராஜ் அவர் தான் படத்தில் தயாரிக்கவும் செஞ்சுருக்கிறாரு. எனவே அவரே கதாநாயகனாகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. பொதுவாக கதாநாயகன் நடிப்பதற்கு படங்கள் தயாரிப்பாளர் மிக சுவாரஸ்யமாக நடிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் பொருத்தமாகவே நடிச்சிருக்கிறாரு நாகராஜ். அவர் யதார்த்த வாழ்க்கையில் இன்ஸ்பெக்டரை இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு அதையும் மீறி அழகாக சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. சப் இன்ஸ்பெக்டராக வர ரஞ்சிதா மகாலட்சுமியும் சரவண மீனாட்சி டிவி சீரியலில் பார்த்தவங்களா இவங்கள இந்த அளவுக்கு நடிக்கிறாங்க, போலீஸ் வேடத்தில் பட்டையை கிளப்பியிருக்காங்களே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அருமையாக நடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தில் எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க. மலையாள படத்தில் பல கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஆனால் தமிழில் இப்படி படம் இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்துச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான மூவி. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 3க்கு 7.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு பொருத்தமான அழகான நடிப்போட இயக்குனர் பக்கா ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.